அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. யோசேப்பின் கனவில் கப்ரியேல் தூதர். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 18 முதல் 24 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். கன்னிமரியா திருமணத்திற்கு முன் கருவுற்றது தெரிய வந்தது என்பதால் அதை ஒரு ரகசியமாக காக்க முடியவில்லை என்பது தெரிகிறது. அப்படியானால் மரியன்னை தம் நிலை பற்றி தந்த விளக்கத்தையும் கவனமுடன் கேட்டிருப்பார் யோசேப்பு. இருப்பினும் அவரது மனநிலை உடனடியாக உண்மையை ஏற்க மறுக்கின்றது. தம் மனைவி மரியா கலங்கப்பட்டு விட்டதாகவே அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். ஆனால் அவரை அவமானப்படுத்த விரும்பாத நிலையே பல ஆண்களுடைய ஆணவ போக்கிலிருந்து அவர் வேறுபடுகிறார். அவர் ஓர் அரிய மனித என்பதில் ஐயமில்லை. கடவுள் அவருக்கு வெளிப்படுத்ததே ஏற்க மறுக்காததும் அவரிடம் காணப்பட்ட மற்றொரு சிறப்பு பண்பு எனலாம். அன்பார்ந்தவர்களே, யோசேப்பு தம் வாழ்க்கையில் இதுவரை சந்தித்திராத ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகிறார். அவருடைய உள்ளத்தில் மாபெரும் கலக்கம். அவருக்கும் மரியாவுக்கும் மன ஒப்பந்தம் ஆகியிருந்தது. ஆனால் அவர்கள் இன்னும் கணவனும் மனைவியுமாக கூடி இல்லறம் நடத்தாத நிலையில் மரியா ஒரு குழந்தையை தம் வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறார். யோசேப்புக்கு ஏற்பட்ட கலக்கம் குழப்பம் அவருடைய உள்ளத்தில் சலனத்தை ஏற்படுத்தியது உண்மைதான். ஆனால் அவர் நேர்மையாளராக இருந்தார். எனவே அவருடைய உள்ளத்தில் நேர்மையும் கண்ணியமும் குடிகொண்டிருந்தன. அவர் தம் மனைவியின் நல்ல பெயரையும் காப்பாற்ற எண்ணுகிறார். எனவே மரியாவை பொதுமக்கள் முன்னிலையில் குற்றப்படுத்த அவருடைய மனது உடன்படவில்லை. மரியாவை மறைவாக விலக்கிவிட யோசேப்பு திட்டமிடுகிறார். நம் வாழ்க்கையிலும் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்படுவது இயல்பு. அந்நேரங்களில் நாம் உள்ளங்கலங்குவதும் உண்டு. இவ்வாறு சலனமுற்றிருக்கின்ற வேளைகளில் நாம் அவசரப்பட்டு முடிவெடுக்கத்தான் தோன்றும். ஆனால் நாம் உணர்ச்சிக்கு அடிமையாகி விடாமல் நிதானமாக சிந்தித்தால் சில வேளைகளில் நம் சிக்கல்களுக்கு ஒரு சரியான தீர்வு ஏற்பட வாய்ப்புண்டு. யோசேப்பின் வாழ்வில் ஏற்பட்ட பல துன்பங்களையும் அவர் நேர்மையான மனத்தோடு சந்தித்தார். கடவுளின் உதவியை நாடினார். அந்த உதவி அவருக்கு எப்போதுமே கிடைத்தது. கடவுளின் செய்தி யோசேப்புக்கு வானதூத வழியாக வழங்கப்பட்டது என நற்செய்தி கூறுகின்றது. நமக்கும் கடவுளின் உதவி உண்டு. ஆனால் நாம் அந்த உதவியை நாடுவதற்கு பதிலாக நம்முடைய சொந்த சக்தியிலேயே நம்பிக்கை கொண்டு வழி தவறி போவதும் உண்டு. எங்கு நேர்மையான உள்ளம் இருக்கிறதோ அங்கே கடவுளுக்கு உகந்த முடிவெடுக்கின்ற பண்பும் இருக்கும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் நேர்மையான வாழ்க்கையை வாழ்கின்றேனா? நான் சந்திக்கும் பிரச்சனைகளை ஞானத்தோடு அணுகுகின்றேனா? பிரச்சனைகள் மத்தியில் கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் நேர்மையான வாழ்க்கை வாழவும், நாங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை ஞானத்தோடு அணுகவும், பிரச்சனைகள் மத்தியில் உமது விருப்பத்தை அறிந்து செயல்படவும் வரம் தாரும். ஆமேன்.